வணக்கம்ங்க. நம்ம பார்க்க போற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. இந்த தோப்போட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி கிணறு, தனி சர்வீஸுங்க. திருமூர்த்தி மலை மெயின் வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க. வாய்க்கால் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 250 to 300 அடி வருங்க. வாய்க்கால் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு தண்ணி ஓடிட்டுருக்குதுங்க. வருஷத்துக்கு ஒரு 6 to 11 மாதம் வரைக்கும் உங்களுக்கு தண்ணி போகிறதுங்க. இந்த வாய்க்காலில் வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்கள் அந்த செடி நிறைய இருக்குங்க, மரங்க. அதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலுங்க. மெயின் வாய்க்கால் ஒட்டி இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுவும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு ரிங்கு தொட்டி இருக்குது, சப்பும் இருக்குதுங்க. உங்களுக்கு தொட்டியிலேருந்து தண்ணி அப்படியே பாஞ்சிட்டு இருக்குங்க. மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லி காடுங்க. புறமே நாட்டு தென்னை மரம். காப்பு வந்து பார்த்திங்கன்னா அருமையான காப்புங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு ஒரு 20 to 25 வயசுக்குள்ளுக்குங்க. எல்லாம் மரமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஈவனாக இருக்குங்க. லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு, அதுலேருந்து வாயுப்பாளையத்துக்கு பக்கமாக இருக்குதுங்க. மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க. இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது. நம்ம வாங்கி லேபர் தங்க வச்சு பார்த்துக்கலாங்க. இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்குறதுக்கு ஒரு வீடு கட்டினாலும் சூப்பரான லேண்டுங்க. வாட்டர் சோர்ஸ்க்கு பிரச்சனை கிடையாதுங்க. லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன். நீங்கள் திருப்பூர்லேருந்து வர மாதிரி ரொம்ப பக்கங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா. கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி நீங்கள் பல்லடம் வந்து வந்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு. லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரை 80 லட்சம் சொல்கிறாருங்க. அதுவும் ஃபைனல் கிடையாதுங்க. நம்ம உட்காந்து வச்சுன்னா கம்மி பண்ணி பேசி முடிச்சுக்கலாங்க. டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஓனர்கிட்ட உட்கார வச்சு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி முடிஞ்ச அளவு பேசி முடிச்சு தரேங்க. லேண்டை வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதை கிணறு. வாட்டர் சோர்ஸ் வந்ததுன்னா நல்லா வாட்டர் சோர்ஸ் தான். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ராப் அடிக்குதுங்க, ஊத்தம் இருக்குதுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. அதனால் நீட்டாக பாம்பேரியெல்லாம் எடுத்து கட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. லேண்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மரம், எந்த ஒரு பாடுவாசி இல்லைங்க. நம்ம வாங்கி இன்டர் கேப்பாக வாழையெல்லாம் வச்சா நீட்டாக இருக்குங்க. பக்கத்தில் எல்லாம் வாழை வச்சுருக்காங்க. இன்டர் கேப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வாங்கி ஒரு இன்டர் கேப்பாக வாழை வச்சுக்கலாங்க. சுற்றி ஒரு ஃபென்சிங் பண்ணால் நீட்டாக இருக்குங்க. இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி ஒரு வீடு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ணால் போதுங்க. மற்ற எதுவும் பண்ண வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு லேபர் தங்குற மாதிரி ஒரு அழகான ஒரு சின்ன வீடு இருக்குது. அதையும் நம்ம லேபர் தங்க வச்சு பார்த்துக்கலாங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். எங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க.